ஸோ வெரி குட் மார்னிங். இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பைட் ஸ்ட்ரீம் கிளாஸஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம் விரிவாக. அதில் நம்ம வந்து பஃபர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம்னா என்ன, பைட்டரி அவுட்புட் ஸ்ட்ரீம்னா என்ன, ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம்னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் விச் எக்ஸ்டென்ஸ் த அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ சூப்பர் கிளாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்றது தெரியறதுக்கு முன்னால் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும். திஸ் ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் இஸ் யூஸ் டு ரைட் த ஜாவா ஆப்ஜெக்ட்ஸ் டு த ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். File output stream is already cascaded with the target file, that is the destination file, which passed as an argument to the file output stream. Right now, the object output stream acts as a wrapper which is used to write the Java objects which is in the form of serialized. So, serialize அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். What is serialization? Serialization அப்படின்றது என்ன அப்படின்னா, it's a mechanism or the process of converting the state of object into byte stream. அதுதான் வந்து serialization அப்படின்னு சொல்லுவோம். Serialized. So only the serialized object can be written into the written by the object output stream class அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் the serialization அப்படின்றது என்னன்னா the process of converting the state of object to byte stream. byte stream-ஆ சேஞ்ச் பண்ணுறது. That byte stream will be written into the target file. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா serialize அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சீரியலைசேஷன் அப்படின்றது இதுதான், த ஆப்ஜெக்ட் ப்ராசஸ் ஆஃப் ஆர் த மெக்கானிசம் ஆஃப் கன்வெர்ட்டிங் த ஸ்டேட் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன்டு பைட் ஸ்ட்ரீம் தட் வில் பி கன்வீனியன்ட்லி ஸ்டோர்ட் இன் த ஃபைல் ஆர் இன் த மெமரி ஆர் இன் த எக்ஸ்டர்னல் டேட்டாபேஸ். ஓகே, ஸோ த வைஸ் வெர்சா, த ஆக்ட் ஆஃப் கன்வெர்ட்டிங் த பைட் ஸ்ட்ரீம் பேக் டு த ஆப்ஜெக்ட் அப்படின்றது தான் என்னன்னு சொல்லுவோம், டீசீரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்செப்டை தான் மார்ஷலிங், அன்மார்ஷலிங் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்ம இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டாஸ் பார்த்துருப்போம், அதே மாதிரி ஆப்ஜெக்ட் பார்த்துருப்போம். இட்ஸ் அ ரன் டைம் என்டிட்டி அப்படின்னு பார்த்துருப்போம். நிறைய ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பேரடைம் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் ஆப்ஜெக்டை வந்து நான் பர்சிஸ்ட் பண்ணணும். இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு பர்சிஸ்ட் த ஆப்ஜெக்ட் தட் டு பி converted or that to be converted into the byte stream அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் the main advantage of the serialization is to persist the object. ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னா, which can be transferred from one node to another node. ஒரு நெட்வொர்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ஆப்ஜெக்ட் ட்ரான்சிஷன் அப்படின்னு இருக்கப்ப கண்டிப்பாக நம்ம அதை என்ன பண்ணணும், பைட்டாக தான் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரோல், ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் கிளாஸோட ரோல் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுதான் சீரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சீரியலைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஆர் த ஸ்டேட் ஆஃப் கன்வெர்ட்டிங் த ஆப்ஜெக்ட் இன்டு பைட் ஸ்ட்ரீம். டீசீரியலைசேஷன் இஸ் த ரிவர்ஸ் ப்ராசஸ், பைட் ஸ்ட்ரீம், த ஸ்டேட் ஆஃப் பைட் ஸ்ட்ரீம் டு பி கன்வெர்டட் இன்டு த ஆப்ஜெக்ட். அப்போ ஒரு நோடில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பைட் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். எகெயின் அடுத்த நோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைட் ஸ்ட்ரீமாக போகும். ஸோ அடுத்த நோடில் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணணும்னா அதை வந்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் டீசீரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். த பைட் ஸ்ட்ரீம் கிரியேட்டட் இன் ஒன் பிளாட்ஃபார்ம் கேன் பி டீசீரியலைஸ்ட் இன் அனதர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அதாவது இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ த பைட் ஸ்ட்ரீம் கிரியேட்டட் இன் ஒன் பிளாட்ஃபார்ம் கேன் பி டீசீரியலைஸ்டு இன் த அதர் பிளாட்ஃபார்ம். அதர் பிளாட்ஃபார்ம் மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் நம்ம டீசீரியலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அட்வான்டேஜ். அப்போ நான் ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை நான் எப்படி சீரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, java.io.serializable அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸை வந்து நம்ம எந்த கிளாஸை வந்து பர்சிஸ்ட் பண்ண போகிறோமோ, எந்த ஆப்ஜெக்டை பர்சிஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்டை வந்து அந்த கிளாஸ் வந்து இந்த சீரியலைசபிள் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சீரியலைசபிள் அப்படின்ற இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ மார்க்கர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
மார்க்கர் இன்டர்ஃபேஸ்னா அட்ரிபியூட்ஸே இருக்காது, மெத்தட் இருக்காது. அதுதான் மார்க்கர் இன்டர்ஃபேஸ் விச் இஸ் யூஸ் டு மார்க் த கிளாஸஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியலைசபிள் ஜாவா டாட் ஐஓ டாட் சீரியலைசபிள் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸு. ஸோ டைரெக்டாக நான் வந்து உங்களுக்கு ஒரு சில ப்ரோக்ராம்ஸ்லேயே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இப்போ நான் ஒரு கிளாஸ் எழுதுகிறேன், கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் எழுதுகிறேன். ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் சீரியலைசபிள் அப்படின்னு கொடுக்கும். ஸோ இட் ஹேவ் சம் மெம்பர்ஸ் நோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் நேம் கமா சிட்டி int age let it be. ஸோ 3 டேட்டா மெம்பர்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆப்ஜெக்டை தான் நான் வந்து எழுத போகிறேன். ஸ்ட்ரிங் நேம் கமா int age கமா ஸ்ட்ரிங் சிட்டி, இந்த ஆப்ஜெக்டை தான் நான் எழுத போகிறேன். STUDENT ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்டை தான் எழுத போகிறேன். as you know very well we can use this in order to distinguish the global variable and the parameter. So this dot name equivalent to name, this dot age equivalent to age, and then this dot city equivalent to city. So this is my class. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை தான் நான் என்ன பண்ண போகிறேன், பர்சிஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ கண்டிப்பாக இதை என்ன பண்ணணும், சீரியலைஸ் பண்ணணும். அப்போ சீரியலைஸ் பண்ணுறதுக்கு இம்ப்ளிமெண்ட் சீரியலைசபிள் அப்படின்ற ஒரு கிளாஸை நம்ம ஒரு இன்டர்ஃபேஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் அப்படின்னு நான் வைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மை என்ட்ரி பாயிண்ட். string args is given. ஸோ இப்போ நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு. நியூ ஸ்டூடெண்ட். ஸோ Sitishvam is the name and followed by the age is 32 and city is 7. So these are all the values which will be passed. ஸோ நான் இது ஒரு ரெஃபரன்ஸ், இந்த ஆப்ஜெக்ட் ஒரு ரெஃபரன்ஸும் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் will be S1, let it be S1, S1 equivalent to new. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் பர்சிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் FOUS equivalent to new file output stream அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் my data .txt அப்படின்ற ஒரு ஃபைல் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பர்சிஸ்ட் பண்ணுறதுக்காக ஆப்ஜெக்ட் அவுட்புட் ரைட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறேன். OS equivalent to new object output stream. இங்கே FOUS ஏன்னா ரேப்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் இந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரைட் ஆப்ஜெக்ட் OOS டாட் ரைட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணி அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ண முடியும். S1 அப்படின்னு பாஸ் பண்ணிட்டா போதும். இட் வில் பி ரைட் இட் இன் டு த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரீம். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்கும். ஸோ ஜாவா serial.java பாருங்கள், cannot find serializable, implement serializable. ஸோ இது ஒரு எரர் கொடுக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரீம் இதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் ஆகுது. ஸோ இதுக்கு எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டா போதும். java.io. Let me check. Semicolon import java.io.file
dot object output string. So these are all the classes. So let me check. So exception. Okay, fine, good. So this is an exception because I'm going to make use of write object. The write object அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எக்ஸப்ஷன் வருது. ஸோ நான் இதை வந்து ஐதர் ட்ரை கேட்சில் போடலாம் இல்லை த்ரோஸில் போட்டுக்கலாம். நான் ட்ரை கேட்சில் யூஸ் பண்ணுறேன். ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணுறேன். எக்ஸப்ஷன். Okay, so this is done. So once compiled, serial.java, look, so it's fine working. ஸோ இப்போ நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்து இப்போ பாருங்கள் இம்ப்ளிமெண்ட் சீரியலைசபிள் கொடுத்துட்டோம் அப்படின்றக்க அப்போ மார்க்கர் கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னே இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சீரியலைஸ் பண்ண முடியும். ஐ மீன் கன்வெர்ட் பண்ண முடியும். என்னவா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைட் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம்ன்ற ரேப்பர் கிளாஸ். பிகாஸ் ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீமோட ரைட் ஆப்ஜெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறோம், நான் வந்து இங்கே சீரியலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த S1 ஆப்ஜெக்ட்டை சீரியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஃபஸ்ட் பார்ட் இஸ் ஓவர். ஸோ கண்டிப்பாக வந்து சீரியலைஸ் பண்ண பின்னால் இந்த ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ OOS டாட் க்ளோஸ் ஆஃப். ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்லி க்ளோஸ் த ஃபைல். ஸோ க்ளோஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் ஆப்ரேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு கிளாஸ் யூஸ் ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு கிளாஸு. ஸோ OIS அப்படின்ற ரெஃபரன்ஸ் வைக்கிறேன். ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு கெட் நியூ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் ஆஸ் the argument. இங்கே பாருங்கள் ஆப்ஜெக்ட் இது கேஸ்கேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ் which takes நியூ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமில் நான் ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்கேன் இதே ஃபைலை தான் கொடுக்க போகிறேன். டெஸ்டினேஷன் ஃபைலு mydata.txt. this is my file. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா instead of writing two different lines, file input stream fin equal to new file input stream of mydata.txt and then object input stream by passing the object, I am cascading all those things into a single line. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு OISன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் அந்த OIS வந்துட்டு பார்த்தீங்கன்னா system.out.println ரீட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டை ரீட் பண்ணுறேன். OIS.read ஆப்ஜெக்ட், அங்கே ரைட் ஆப்ஜெக்ட், இங்கே ரீட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ திஸ் டைம் இட்ஸ் கோயிங் டு ரீட் த ஆப்ஜெக்ட். serial.java சம் எரர் இருக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் போயிட்டு java.io.object input stream இந்த கிளாஸ் இம்போர்ட் பண்ணிக்கணும். அடுத்தது java.io.file input stream இந்த கிளாஸ் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஒரே லைனில் java.io.starன்னு கொடுக்கலாம். பட் உங்களோட கிளாரிட்டிக்காக எல்லாத்தையும் நான் தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். javac serialization.java. So cannot find symbol read object of. I think I missed the bracket. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து read object of அப்படின்னு கொடுக்கணும். அண்ட் தென் கன்வெர்ட் பண்ணணும். தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் பண்ணணும். லெட்ஸ் செக் த வேல்யூ, தென் வி வில் டூ த கன்வர்ஷன் ஒன் பை ஒன். serial.java. Perfect. If I run this, what will be the output? Yes, object. It returns the object. Perfectly working. So let me check. Let me get the name. So name இதிலிருந்து எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். It's one of the important thing. Read object எனக்கு நேம் வேணும். ஸோ எனக்கு நேம் மட்டும் வேணும். நேம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டூடெண்ட்டோட நேம் தானே. அப்போ ஸ்டூடெண்ட்டாக டைப் காஸ்ட் பண்ணணும். OIS.read object.
let me check. Name, that will be an object தான் வருது. s1 dot s1 s1 right ing. I would like to convert it to an object, or object ஆகும். Student ISI equivalent to started object. So let me check this SI. So I would like to convert it back to student, or else it will be in memory. So cascade பண்ணனும். So type convert பண்றேன். Now SI is there. This time I'm going to get system.out.println SI dot name. Reside in SI dot city. So let me check this. Perfect. Satish Shivam reside in Salem. Got it. ஸோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டீசீரியலைஸ் ஆகிட்டு எனக்கு வந்து வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீரியலைசேஷன் அண்ட் டீசீரியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ், ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீரியலைஸ்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாட்டிக் டேட்டா மட்டும்தான் சீரியலைஸ் ஆகும். சீரியலைஸ் சப்போஸ் இஃப் இட் இஸ் ஸ்டாட்டிக் டேட்டா, ஸ்டாட்டிக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் காலேஜ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருக்குது. ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் காலேஜ் அப்படின்னு இருக்குது, காலேஜ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் சீரியலைசபிள். ஸ்டாட்டிக் அப்படின்னா இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு த ஆப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்ற கிளாஸே நமக்கு யூஸ் ஆகாது. ஸ்டாட்டிக் இஸ் நாட் பிலாங்ஸ் டு த ஆப்ஜெக்ட். அதனால் ஸ்டாட்டிக் அப்படின்றத வந்து ஸ்டாட்டிக் வந்து நீங்கள் வந்து சீரியலைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி சப்போஸ் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு சீரியலைஸ் த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அப்படின்னும், சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூசர் நேம் பாஸ்வேர்டுலாம் வாங்குகிறேன். பாஸ்வேர்டு cannot be சீரியலைஸ்டு. நான் வந்து பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா சீரியலைஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிங் பாஸ்வேர்டு அப்படின்றது சீரியலைஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ ஹாவ் த வேல்யூ as சிவம். ஸோ இதை வந்து சீரியலைஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால டிரான்சியன்ட், TRANSIENT, டிரான்சியன்ட் அப்படின்ற கீவேர்டை ப்ரிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சீரியலைஸ் ஆகாது. ஸோ லெட் மீ செக் திஸ். So Satish Shivam reside in Salem. I would like to give what will be the password. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ ஸ்ட்ரிங்குக்கு நல்லு தான், ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதுதான் சொல்லும். அதை மட்டும் இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஸோ சாரி ஃபார் த லென்த்தி வீடியோ, ஸோ இட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டட். ஸோ SI டாட் ப்ளஸ் SI டாட் what is that? SI dot variable is pass. SI dot pass. லுக் இட் ரிட்டர்ன்ஸ் நல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சியன்ட்டோட மெயின் இம்பார்ட்டன்ஸ். சம்திங் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு சீரியலைஸ் அப்படின்றக்கப்ப தட் கேனாட் பி ஸ்டோர்டுன்னு. அது போய் ஒரு ஃபைலில் நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம்ல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்வேர்டை வந்து போய் ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து அந்த மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா சீரியலைஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து டிரான்சியண்ட்டாக கொடுங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் க்ளீன் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்பிளைனிங் அபவுட் what is serialization, what is Java object output stream, what is Java object input stream.
ஸோ சீரியலைசேஷன்னா என்ன, டீசீரியலைசேஷன்னா என்ன அப்படின்றது இதிலே சொல்லியிருக்கேன். டிரான்சியன்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், வை வி ஆர் யூசிங் டிரான்சியன்ட் அப்படின்றதையும் க்ளீனாக இதிலே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.